கடந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை சல்மான்கான் வீடு அருகே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்தும் பல்வேறு முறை சல்மான்கானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகின்றது. 2023ஆம் ஆண்டில் பிஷ்னோய் கும்பல் அழிக்க திட்டமிட்ட 10 முக்கிய இலக்குகளின் பட்டியலில் சல்மான்கான் முதலிடத்தில் இருப்பதாக தேசிய புலனாய்வு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே இவ்வாறு நடைபெறும் அச்சுறுத்தல் சம்பவங்களால் நடிகர் சல்மான்கான் தனது வீட்டின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பால்கனி பகுதியில் குண்டு துளைக்காத கண்ணாடிகளை பொருத்துவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது உயர் தொழில்நுட்ப சிசிடிவி கேமராவும் வீட்டை சுற்றி ரேசர் கம்பி வேலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடிகர் சல்மான்கான் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர் இசா சம்ரா என்ற பெண்ணிடம் மும்பை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக கடந்த மே 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் 2 முறை சல்மான்கானின் வீட்டுக்குள் நுழைய முயன்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஜிதேந்திர குமார் சிங் என்கின்ற 23 வயதுடைய நபரும் கைது செய்யப்பட்டு அவரும் தற்போது விசாரணை வலயத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.